தமிழாக்கள் கடவுள் உங்களை மச்சம் சாப்பிட வேணாம்னு சொல்லல. இப்படி ஒரு வீடியோ தான் இப்போ பார்த்தேன் நான். ஸோ தமிழாக்கள்னு சொல்லி ஒரு வீடியோ ரெண்டிங்காக போய் கொண்டிருக்கு. ஓகே, அது உங்களோட இஷ்டம். நீங்கள் ஜிம்முக்கு போகிறது, மாட்டிறைச்சி சாப்பிட்றது எல்லாமே உங்களோட இஷ்டம். ஸோ எங்களோட இந்து சமயத்தின்படி மாட்டிறைச்சி பெரும்பாலான இந்துக்கள் சாப்பிட்றதில்லை. ஸோ சில பேர் சாப்பிட்றவங்க தான், ஆனால் சாப்பிட்றதில்ல. அதுக்காக மற்றவங்களோட மத நம்பிக்கையெல்லாம் நீங்கள் மாற்ற முயற்சி செய்யக்கூடாது. அடுத்தவங்களுக்கு ஹெல்த்தி அட்வைஸ் பண்ணுறேன்னு சொல்கிற பேரில் மத நம்பிக்கையில் கை வைக்கக்கூடாது. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அது அவங்களோட நம்பிக்கை. ஸோ அதை நீங்கள் மற்றாக்களுக்குள்ளே திணிக்க பார்க்கக்கூடாது. உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் சாப்பிடுங்க, எனக்கு பிடிச்சா நான் சாப்பிடுவேன், அடுத்தவனுக்கு பிடிச்சா அவன் சாப்பிட்டுட்டு போகிறான். அதை நீங்கள் மற்றாக்களுக்கு திணிக்க கூடாது. நிறைய ஹெல்த்தி அட்வைஸ் என்ற பேரில் நிறைய வீடியோ போடுறீங்க. ஸோ அதில் நிறையவே பிரயோசனமான வீடியோஸும் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலது அக்செப்ட் பண்ணலாம், ஆனால் சிலது அக்செப்ட் பண்ண முடியாதது நிறைய இருக்குது. சாதாரணமாகவே தமிழாக்கள் நாங்கள் எல்லாருமே வெளிநாட்டை தேடி ஓடி வந்து கொண்டிருக்கிறதுக்கு காரணம் காசு. ஸோ அந்த காசு உழைக்கிறதுக்காகத்தான் நாங்கள் வெளிநாட்டை தேடி ஓடி வாரோம். ஸோ இங்கே கண்டிப்பாக வாரவன் கஷ்டப்பட்டு வேலை செய்தால் தான் அவன்கிட்ட கடன் கொடுத்து அவன் குடும்பத்தை பார்த்து அதுக்கப்புறம் அவனுக்குன்ற ஒரு ஃபேமிலி வந்துடும். அதுலேயே அவன்கிட்ட டைம் போயிடும். அதுக்காக தமிழாக்கள் எல்லோரும் ஹெல்த்தி இல்லாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லியும் இல்லை. சில பேர் அவங்களோட சாப்பாட்டு முறையை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணி அவங்க ஹெல்த்தியாக தான் இருக்கிறாங்க. அதுக்காக ஜிம்முக்கு போகணுமென்று சொல்லி அவசியமே இல்லை. ஸோ ஜிம்முக்கு போகணுமென்று நினைக்கிறவன் பிடிச்சவன் ஜிம்முக்கு போகிறான். ஸோ அதுக்காக எல்லோரும் ஜிம்முக்கு போகலாமென்று இல்லை. அவனுக்கு 1008 பிரச்சனை இருக்குது. விடிய எழும்பி அவனுக்கு 2 வேலைக்கு போவாட்டி அவன் குடும்பத்தை அவன் பார்க்க இல்லாது, அவன் தண்டை லைஃப்பையும் அவன் பார்க்க முடியாது. அப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவனுக்கு ஜிம்முக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் தமிழாக்கள் எல்லாம் விழுந்து அடித்து முறிஞ்சு கஷ்டப்பட்டு தான் வேலை செய்கிறோம். ஸோ பேக்ரவுண்ட் இருக்கிறவன், வசதியாக இருக்கிறவன் ஓகே ஒரு வேலையை செஞ்சுட்டு என்ஜாய் பண்ணிக்கொண்டு ஜிம்முக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கலாம். மற்றது நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்கிறதெல்லாம் மற்றாக்கள் செய்யணும்னு சொல்லி அவசியமும் இல்லை. மாட்டிறைச்சி நீங்கள் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் சாப்பிடுங்க. அதுக்காக அடுத்தவங்க எல்லாரும் மாட்டிறைச்சி சாப்பிடணுமென்று அவசியம் இல்லை. அதுக்காக இந்த உலகத்தில் தமிழாக்கள் மட்டும்தான் வண்டியை வளர்த்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்கிறதும் முழு பொய். எல்லாருமே அவனவன் ஹெல்த்தியாக இருக்கணுமென்று நினைக்கிறவன் ஜிம்முக்கு போகிறான், இல்லாட்டி அவன் தன் சாப்பாட்டை ஃபாலோ பண்ணுறான், ஹெல்த்தியான சாப்பாட்டை சாப்பிட்டு அதை ஃபாலோ பண்ணி கொண்டுக்கிறான். மற்றவன் ஏதோ இருக்கிற போக்கில் வாழ்ந்துட்டு போகிறான். அதுக்காக ஜிம்முக்கு போகிறவனெல்லாம் 100 வயசு மட்டும் இருக்கிறான்னு இல்லை. நல்லா சாப்பிட்டு இருக்கிறவன் பொட்டுண்டு போகிறான்னு சொல்லியும் இல்லை. அவனவனுக்கு எப்போ போகணுமென்று சொல்லி எழுதி வச்சுருக்கோ அவன் கண்டிப்பாக போகத்தான் வேணும். ஸோ அவனுக்கு அங்கே ஆல்ரெடி பிளேஸ் எல்லாம் புக் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதுக்காக இருக்கும் வரைக்கும் எங்களோட வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்துட்டு போவோம், என்ஜாய் பண்ணிட்டு போவோம். வருத்தம்ன்றது எல்லாருக்கும் தான் வருது. அது தமிழாக்களுக்கு